வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ராகி கார அடை எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். சிறுதானிய வகையை சேர்ந்த இந்த ராகி நம்ம இப்படியும் செய்து சாப்பிட்லாங்க. டிஃபனாக செய்து கொடுக்கலாம். நிறைய சத்துக்கள் அடங்கிய இந்த ராகியை கார அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவு ராகி மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. அதே மெஷர்மெண்ட்லேயே நம்ம கோதுமை மாவும் போட்டுக்கலாம். இந்த கப்பில் எடுத்தோமா அதே அளவு ராகி கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள், பிளெயின் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. நான் ஒரு இதில் அரை டீஸ்பூன் அளவு போட்டேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. செரிமானத்துக்கு நல்லது. உப்பு தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் பார்த்து போட்டுக்கலாம். பத்தலைன்னா பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம். கொத்தமல்லியும் நல்லா கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு அதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த மாவில் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். அழுத்தி பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தளர இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு அடையாக இதை தட்டுறதுக்கு வராது. அதனால் கொஞ்சம் தளர்த்தியாகவே இதை பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தியோட கொஞ்சம் தளர பிசைஞ்சிக்கலாம். அப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுக்கலாங்க. அதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நல்லா இது தேய்ச்சி விட்டுடலாங்க. இப்போது துணியில் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ இந்த பிசைஞ்சு வச்ச மாவில் சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இது மேலே வச்சுட்டு தோசைக்கல் மேலே வச்சுட்டு நல்லா தட்டிக்கலாம். ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆயிலும் இதில் தொட்டுக்கலாங்க. தண்ணியும் கொஞ்சமாக தொட்டு கூட இதில் நம்ம தட்டிக்கலாம். நல்லா தட்டிட்டு சுற்றிலையும் ஆயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பிக்கலாம். சுற்றிலும் எண்ணெயும் ஊற்றிடலாங்க. இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்த பிறகு நல்லா பொறுமையாக நல்லா வேகட்டுங்க. வெந்த பிறகு நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. நிறையா சத்துக்கள் அடங்கி இந்த ராகியை நம்ம இப்படியும் செய்து சாப்பிட்லாங்க. இதில் நிறைய ஹை ப்ரோட்டீன் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க இதையும் அடிக்கடி சேர்த்துக்கலாம். கால்சியமும் நிறைய இருக்குது. டயபெட்டிக் ஃபுட்டான இந்த ராகி நம்ம இது போல் ரொட்டியாக செய்து சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் உடச்சக்கடலை, தேங்காய், உப்பு, புளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சட்னியாக அரைச்சிட்டேங்க. தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன், தாளிச்சும் போட்டுட்டேன். டேஸ்டான இந்த ராகி கார அடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.